இப்போ வந்து பிரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா தவால எந்த ஆயிலும் சேர்க்கலங்க. தவா ஹீட் ஆனவுடனே அது மேலே வச்சு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் பிரெட்டை. இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆச்சு, திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த உடனே இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து ஓரமாக வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயமா 3 வந்து பொரிச்சு அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நேரமாக வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி இலையை வந்து பொரிசா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆனியன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பிரெட் மேலே வந்து ரோஸ்ட் பண்ண பிரெட் மேலே வந்து இந்த மாதிரி அந்த ஆனியன் அப்ளை பண்ணிடுங்க. அந்த பிரெட் மேலே நல்லா வெங்காயத்தை அப்ளை பண்ணிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து நான் வந்து மைனஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் சேர்க்கும்போது இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த மசாலா இருக்கிறது தெரியும்போது ரொம்ப அழகாக தெரியுங்க. ஃபஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். டிஃபன் பாக்ஸில் வேலைக்கு போனவங்களா இருந்தால் கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க.